நீங்களா யாருடா? நாங்க யாரா? How do I tell you? ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செமஸ்டர் 3ல் ஹிஸ்ட்ரியில் செகண்ட் யூனிட்டில் இன்னும் நம்ம 2 டாபிக் கவர் பண்ணாமல் இருக்கோம். அது மட்டும் இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். விஜயநகரா ஸ்டைல் இது வந்துட்டு 1350 ADலேருந்து 1565 AD வரைக்கும் இந்த ஸ்டைல் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய நோட்டபிள் பில்டிங்ஸ் அதெல்லாம் கூட எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. லைக் ரொம்ப பேர் திகழ்ந்த பில்டிங்ஸ் அந்த மாதிரி. இது வந்துட்டு எந்த எம்பையர் இருக்கும்போதுனா ஹிந்து விஜயநகர் எம்பையர் இவங்க ரூல் பண்ணிகிட்டு இருந்த நேரத்தில் தான் இதை எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ இருக்கிற கர்நாடகா இருக்குல்ல, அதில் ரிவர் சைடு இருக்கிற துங்கபத்ரா ரிவர் அந்த பேங்க்ஸ் கிட்ட தான் வந்துட்டு அவங்க ரூலிங் பீரியட் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அவங்க நிறைய டெம்பிள்ஸ், மான்யூமெண்ட்ஸ், பேலஸ், அப்புறம் இன்னும் நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் சவுத் இந்தியா சைடில் நிறைய கட்டியிருக்காங்க. அண்ட் இந்த விஜயநகர் ஆர்கிடெக்சர் எதை பேஸ் பண்ணி இல்லை எதை ப்ராட்லி எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னா, அதோட ரிலீஜியஸ், சிவிக் ஆர்கிடெக்சர் அண்ட் அவங்களோட ஸ்கல்ப்சர்ஸ், பெயிண்டிங் இதெல்லாம் தான். அண்ட் இந்த விஷயம் எல்லாமே எதோட காம்பினேஷனாக இருக்குது அப்படின்னா, சாளுக்கியன், ஹொசாலா, பாண்டியன் அண்ட் சோழா இவங்களோட ஸ்டைல்ஸ் எல்லாமே கம்பைன் பண்ணி தான் அவங்க வந்துட்டு எவால்வ் ஆகி ஒரு புது ஸ்டைலாக இதில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் இந்த பீரியடில் வந்துட்டு லோக்கலாக கிடைக்கிற ஹார்ட் கிரானைட்டை தான் வந்துட்டு ரொம்ப ப்ரிஃபரபிளாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சோப் ஸ்டோன்ஸ் அதெல்லாம் வந்துட்டு ஸ்கல்ப்சர்ஸ் பண்ண அவங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கு. இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் அவங்க டெம்பிள் ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டெம்பிள் எல்லாமே வந்துட்டு அவங்க சொன்ன மாதிரி அந்த காலத்தில் லைக் இப்போ இருக்க கர்நாடகா துங்கபத்ரா ரிவரோட பேங்க்ஸில் தானே அவங்களோட ரூலிங் ஏரியாவாக இருந்திருக்கு. அங்கே நார்த் ஈஸ்டர்ன் பார்ட்டில் ஹம்பின்ற பிளேஸில் தான் அவங்க டெம்பிளாக லொக்கேட் ஆகிருக்கு. அண்ட் இது ரீஓன் பண்ணப்போ விட்டாலா டெம்பிள் அது 15th centuryயில் இருந்துச்சு. அண்ட் இது கிங் தேவராயா 2 அவங்க பீரியடில் கட்டியிருக்காங்க. அதுவும் விஜயநகர எம்பையரில் தான். அந்த பீரியட் அப்போனா 1422லேருந்து 1446 AD வரைக்கும். அண்ட் செவரல் போர்ஷன்ஸ் மாற ஆரம்பிச்சது. அப்புறம் தான் கிருஷ்ணதேவராயா வந்திருக்காங்க. ஆக்சுவலாக இவரை பற்றி நம்ம ஹிஸ்ட்ரியில் நிறைய படிச்சிருக்கோம், சின்ன வயசு ஹிஸ்ட்ரியில், லைக் 10th 12th அந்த மாதிரி. அந்த பீரியட் வந்துட்டு 1509லேருந்து 1529 AD வரைக்கும் விஜயநகரா டைனஸ்டியாக மாற ஆரம்பிச்சது. அண்ட் அப்போ நிறைய சிக்னிஃபிகண்ட் ரோல் ப்ளே பண்ணுச்சு அவங்களோட எம்பையரும் சரி, அவங்களோட லைக் அவங்க கெத்து காட்டினாங்க அந்த நேரத்தில், அப்படி வச்சுக்கலாம். அதாவது இவங்க கட்டுற எல்லா பில்டிங்ஸ் லைக் எல்லா மான்யூமெண்ட்ஸும் சரி, எல்லா டெம்பிள்ஸும் சரி லார்ட் விஷ்ணுக்கு டெடிகேட் பண்ணி தான் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் கட்டவும் செஞ்சுருக்காங்க. அண்ட் அவங்க நிறைய டைப் ஆஃப் ஸ்டைல்ஸ் இன்ஃப்யூஸ் பண்ணி தானே பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இது அதோட கேரக்டரிஸ்டிக் பார்க்க வந்துட்டு ஒரு டிப்பிக்கல் சவுத் இந்தியன் டெம்பிள் மாதிரி தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எலாபரேட் அண்ட் ஆர்டிஸ்டிக் கார்விங்ஸ்லாம் அதில் இருந்திருக்கு. ஆர்கிடெக்சர்லாம் ஒரு மாதிரி சூப்பராக மேக்னிஃபிகண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் ஹம்பி தவிர்த்து வேறு எங்கேயுமே அந்த அளவுக்கு பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்களோட பேசிக் கேரக்டரிஸ்டிக்காக என்னென்ன இருந்துச்சுன்னா, ஹால்ஸ், ஸ்ட்ரிம்ஸ், பெவிலியான்ஸ் அதெல்லாம் உள்ளே இருக்குது. அண்ட் நோட்டபிள் ஸ்ட்ரக்சராக இவங்க சொல்கிறது என்னென்னா, ஸ்ட்ரிம்ஸ் ஆஃப் தி காடஸ் அதாவது தேவி கடவுள் இருக்காங்கள்ல அவங்களோட ஸ்ட்ரிங்ஸ். அண்ட் மகா மண்டபா அதுதான் மெயின் ஹாலாக இருந்திருக்கு. சப்த மண்டபான்றது கான்கிரேஷன் ஹாலாக இருந்திருக்கு. அண்ட் ரங்க மண்டபா, கல்யாண மண்டபா, உற்சவ மண்டபா ஒரு இதுக்கும் லைக் ரங்க மண்டபானா என்னன்னு தெரில. அண்ட் கல்யாண மண்டபம்னா ஆப்வியஸ்லி மேரேஜ் ஹால். உற்சவ மண்டபம்னா ஃபெஸ்டிவல் ஏதாவது இது பண்ணுறது. அண்ட் ஃபேமஸ் ஸ்டோன் சேரியாட்னா தேர் இங்கே இருக்க பாருங்க, இதுதான் நினைக்கிறேன். மகா மண்டபானா என்ன? விஷ்ணு டெம்பிளில் இருக்கிற மெயின் மண்டபா தான் மகா மண்டபா. அது இன்னர் கோர்ட்யார்ட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸில் ப்ரெசென்ட்டாக இருக்குது. அது ஒரு மாதிரி அழகாக ஹை ஓரியன்ட் பேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய கார்விங் வாரியர்ஸ், ஹார்ஸ் வெயின்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ஆர்னமெண்டல் டிசைன்ஸாக கொடுத்துருக்காங்க. அண்ட் பில்லர்ஸ் எல்லாமே 10 feet ஹைட் மேலே இருந்திருக்கு. மொத்தமாக 16 பில்லர்ஸ் கிட்டே வச்சுருக்காங்க. அது பார்க்கவே ஒரு மாதிரி பிரம்மாண்டமாக இருக்குல்ல. நரசிம்ஹா அண்ட் யாலி இவங்களோட ஸ்கல்ப்சர்ஸும் அங்கே கார்வ் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் 6 பில்லர்ஸ் வந்துட்டு ரெக்டாங்குலர் கோட் அந்த ஃபார்மில் இருக்குது. அண்ட் சீலிங் ஆஃப் த மகா மண்டபா வந்துட்டு ரொம்ப அழகாக, ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக, ரிச்சான்றது எனக்கு தமிழில் எப்படி சொல்கிறதுன்னு தெரில,
ரொம்ப ரொம்ப அழகாக ரொம்ப நுண்ணியமாக கார் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் அதுக்கடுத்து அங்கே இருக்க ஸ்டோன் சேரியட் இதுலேயும் லைக் ஆப்வியஸாக விஷ்ணுவோட ஸ்கல்ப்சர் ஹையாக ஒரு மாதிரி ரிச் ஸ்கல்ப்சர்டாக இருக்காங்க. அண்ட் அங்கே மோஸ்ட்டாக ஸ்டன்னிங் ஆர்கிடெக்சராக விஜயநகர் கிங்டம் வந்துட்டு உயர்த்தி காட்டியிருக்காங்க. அண்ட் இந்த ரத்தா வந்துட்டு கோட்யார்ட் ஆஃப் த டெம்பிளில் இருக்குது. அண்ட் அதோட ஸ்ட்ரென் வந்துட்டு கருடா கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த ரத்தா ஸ்டோனில் செஞ்சது. அண்ட் மியூசிக் பில்லர்ஸ் இது வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல இருக்குது, எனக்கு எங்கேன்னு தெரில. பில்லர்ஸ்னால் ஒன்று ஒரு சத்தத்தை கொடுக்கும் அப்படி சொல்லுவாங்கள்ல அது. அண்ட் இது வந்துட்டு இதுதான் ரங்க மண்டபம். ஓகே, ரங்க மண்டபம்னா மியூசிக் பில்லர்ஸ் வச்சுருக்கிறது. அதுதான் அந்த விஷ்ணு டெம்பிளில், அதாவது விட்டாலா டெம்பிள், அதோட மெயின் அட்ராக்ஷன் பாயிண்ட்டாக இருக்குது. அதனால் 56 மியூசிக்கல் பில்லர்ஸ் இருக்குது. ஒன்றும் ஒரு சவுண்ட்ஸ் கொடுக்கும். அண்ட் மியூசிக் பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன். மெயின் பில்லர்ஸ் வந்துட்டு 7 மைனர் பில்லர்ஸ் அண்ட் 7 பில்லர்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் மியூசிக் நோட்ஸ். சரி காமா பாதா நிசா 8 வருது. அப்போ இது என்னன்னு தெரில, அந்த மாதிரி நினைக்கிறேன். அண்ட் கிளஸ்டர் ஆஃப் மியூசிக்ஸ் அந்த இடத்துல ஹியூஜ் சிங்கிள் பீஸாகவும் இருக்குது. அண்ட் எமிஷன் ஆஃப் மியூசிக்கல் நோட்ஸ் ஒரு இதுலேயும் ஒரு ஸ்டோன்லேயும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மியூசிக்கல் நோட் வர்றது ஒரு மாதிரி ஸ்டன்னிங்காக இருந்திருக்கு, ஒரு மாதிரி ஆச்சரியப்படுற விதத்தில் இருந்திருக்கு. அண்ட் விருபக்ஷா டெம்பிள் விஜயநகராவில் இருக்கிறது வந்துட்டு சிவனுக்கு டெடிகேட் பண்ணாங்க. இதை கிங் தேவராயா 2 தான் கட்டியிருக்காரு. இதுவும் பிலிக்ரிம் ஆஃப் ஹம்பியில் தான் இருக்குது. அண்ட் இது பாருங்கள், இது பார்க்க சிமிலர் டு நம்ம ஊரில் இருக்க கோயில் மாதிரி இருக்கா, இங்கே பாருங்கள். அதுதான் நம்ம இதில் இருந்து இன்ஸ்பயர் பண்ண ஸ்டைலுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இதில் இருக்க கோபுரம் வந்துட்டு லைக் கேட்வேலேருந்து 50 மீட்டர் லென்த்தில் இருந்திருக்கு. அண்ட் பேசிக்காக இருக்கிற கலசம் சொல்லுவாங்கள்ல, அதுதான் கலாசா இதில். அண்டு எல்லாமே சிமிலர் தான். அண்ட் அங்கே அது ப்ரெசண்ட்டாக இருக்கிறது துங்கபத்ரா ரிவர் கிட்ட. இதோட பிளான் பார்த்துக்கணும். முன்னாடி படித்த மாதிரியே தான் இதுவும் படிக்கணும். பேசிக்காக நம்ம ஒரு கேஸ் ஸ்டடி படிக்கிறோம், இல்லை ஒரு டெம்பிள் பற்றி படிக்கிறோன்னா அதோட பேசிக் பிளான் தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். அது விஜயநகர் ஸ்டைலில் 2 எக்ஸாம்பிள். ஹம்பியில் ஒரு இது, விட்டாலா டெம்பிள் ஹம்பியில். அண்ட் அதுக்கடுத்து விருபக்ஷா டெம்பிள், அதுவும் வந்துட்டு ஹம்பியில் தான் நினைக்கிறேன், ஹோப்ஃபுல்லி. ஆமாம். அதுக்கடுத்து வந்துட்டு நம்ம அடுத்த ஸ்டைல் நாயக் ஆர்கிடெக்சர் பற்றி பார்க்க போகிறோம். எவல்யூஷன் ஆஃப் டெம்பிள், காம்ப்ளெக்சிட்டி இன் பிளான் டியூ டு காம்ப்ளெக்சிட்டி இன் ரிச்சுவல். இவங்க பிளானே ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு தான் கட்டியிருக்காங்க போல். இவங்களோட டைனஸ்டி வந்துட்டு 1600லேருந்தே ஸ்டார்ட் ஆகிருக்கு. லைக் இந்த ஆர்கிடெக்சரில் வந்துட்டு மதுரையை தான் கேபிட்டலாக வச்சுருக்காங்க. அண்ட் இந்த ஆர்கிடெக்சர் ஃப்ளோரிஷ் ஆனது வந்துட்டு திருமலை நாயக் அவரோட பீரியடில் தான். எப்போனா 1623லேருந்து 1659 வரைக்கும். அண்ட் இந்த மதுரை ஸ்டைலை வந்துட்டு ரிவைவல் ஆஃப் பாண்டியன் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் டெம்பிள்ஸ் வந்துட்டு டெம்பிள் ரிச்சுவல்ஸ் பேஸ் பண்ணி வந்திருக்கு. அதில் அதோட ஃபார்ம்ஸ் அண்ட் அங்கே நடக்கிற செரமோனிஸ் அது எல்லாமே அந்த பில்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸை வந்துட்டு பேஸ் பண்ணி இருந்திருக்கு. அண்ட் இது வந்துட்டு ஸ்ட்ரக்சரை இன்க்ரீஸ் பண்ண அதோட வைடல் பவரும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படி சொல்கிறாங்க. அண்ட் பேசிக் பிளானிங் எப்படி இருக்குன்னா, கர்ப்பகிரஹா வந்துட்டு டார்க்காக தான் இருந்திருக்கு. ஏன்னா அது வந்துட்டு மெயின் கடவுள் இருக்கிற இடம், அந்த இடம். ஓகேவா. அதுக்கடுத்து இந்த இன்னர் போர்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக வந்துட்டு ஒரு மாதிரி புனிதமான இடமா வச்சுருக்காங்க. அதில் இருக்க இன்னர் போர்ஷன்ஸ் எல்லாம் கடவுள் இருக்க இடம். அண்ட் ஒரு சர்டனிட்டியில் ஏதாவது ஃபெஸ்டிவல்ஸ் நடக்குது அப்படின்னா அவுட்டர் ப்ரொடெக்ட்ஸில் அதெல்லாம் நடக்கும். அண்ட் மொத்தமாக 2 மெயின் ப்ரைமரி ஃபார்மேஷன்ஸ் இருக்குது. என்னென்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்னர் பார்ட், அவுட்டர் பார்ட் தான். இன்னர் பார்ட் வந்துட்டு ஒரு மாதிரி புனிதமான ஐயருங்க மட்டும் யூஸ் பண்ணுற ஒரு பார்ட் இருக்கும்ல, அதுதான் இன்னர் பார்ட். அவுட்டர் பார்ட் வந்துட்டு மோஸ்ட்டாக பப்ளிக் நம்ம யூஸ் பண்ணுற பார்ட்டுன்னு நினைக்கிறேன். அப்படி தான் இருக்கணும் அப்படின்னா. ஓகேவா. அண்ட் இன்னர் ஏரியாஸில் வந்துட்டு ஃப்ளாட்டன் ரூஃப் கோட்ஸ் இருக்கும். ஒன்று என்க்ளோஸ்டாக இருக்கும். அண்ட் லார்ஜ் ரெக்டாங்குலர் ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. 2 கோட்ஸ், அது ஒன்று ஸ்க்ராக்டம், இன்னொன்று கப்பலாஸ் வச்சு இருந்திருக்கும். அவுட்டர் ஏரியாஸ் வந்துட்டு பிரகாரம் சுற்றி வர்றதுன்னு பேசுவாங்கள்ல, அதுதான் ஆக்சுவலாக நம்ம யூஸ் பண்ணுற இடம்.
அண்ட் அது ஹால் வால் ஓப்பன் டு ஸ்கையாக இருக்கும் அண்ட் ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த roofs எல்லாம். இதெல்லாம் தான் பேசிக் அவங்க இது கொடுக்குறது. அதுக்கடுத்து என்ன, எக்ஸ்பேன்ஷன் ஆர் growth ஆஃப் டெம்பிள். இப்படி இருந்ததை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இன்னர் ஏரியாஸ் அந்த செல்ஸ்லாம் வந்துட்டு அதுலேயே ஒரு போர்ட்டிக்கோ ஒரு தனியான இடம் அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அவுட்டர் ஏரியாவில் வந்துட்டு ஆல்ரெடி கோபுரம் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் சைடும் சரி வெஸ்ட்டு சைடும் சரி. பில்லர்ட் ஹால்ஸ் அதாவது மண்டபாஸ் அதுவும் நிறைய கொடுக்க ஆரம்பித்தாங்க. அங்கங்கே குட்டி குட்டி கோயில் நிறைய அதாவது நிறைய எல்லா இடத்துலையும் எல்லா கோயில்லையும் மோஸ்ட்டாக அப்படி தானே இருக்கும். இப்போ முருகர் கோயில்னு எடுத்தால் முருகர் தான் மெயினாக இருப்பார். ஆனால் சுற்றி அங்கங்கே குட்டி கர்ப்பகிரகா கொடுத்துருப்பாங்கல்ல, அங்கங்கே சிவன் பார்வதி விநாயகர் அந்த மாதிரிலாம் இப்படி சுற்றி அதை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் மோஸ்ட்டாக வந்துட்டு செமி ரீஜியன் பில்டிங்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அது ஒரு கிரானரி மாதிரி. அண்ட் இங்கே தான் 1000 பில்லர்டு மண்டபா வருது. இதுதான் 1000 கால் மண்டபம். ஆக்சுவலாக இது முன்னாடியே எதுலையோ சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். 1000 கால் மண்டபம் திருமலை நாயக்கர் மஹால்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். அண்ட் ஸ்ரீரங்கமில் 7 கான்சென்ட்ரிக் ரெக்டாங்குலர்ஸ் யூஸ் பண்ணியும் அப்படி ஒரு இது டவுன் இது பண்ணியிருக்காங்க. இட் இஸ் சிமிலர் டு மதுரை. அடுத்து இதோட கான்செப்ட் என்னென்னா, ஸ்பிரிச்சுவல் நார் ஆர்கிடெக்சர். ஸ்பிரிச்சுவலாகவும் அண்ட் ஆர்கிடெக்சராலும் இல்லாமல் இது வந்துட்டு ஒரு ப்ரொக்ரெசிவ் ஹால்ஸ் இருக்கும். சின்ன சின்ன டிம்மர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அங்கங்கே செல்ஸ் இருக்கும், அங்கங்கே ஷ்ரிம்ஸ் இருக்கும், அங்கங்கே கடவுள் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி கோபுரம் எக்ஸ்டீரியரில் இருக்க கோபுரம் வந்துட்டு ஃபஸ்ட் கிளாஸ் கோபுரம் கொடுத்துருக்காங்க. விச் இஸ் 15 ஃபீட் ஹைட்லேருந்து 200 ஃபீட் ஹைட் வரைக்கும் 16 ஸ்டோரிஸ் வரைக்கும் இருக்குது. அண்ட் சென்ட்ரல் டோர்வே வந்துட்டு 25 ஃபீட் ஹைட்டில் இருக்குது. காரிடார்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஆப்வியஸாக நமக்கு தெரியும். அண்ட் ஆக்சுவலாக சொன்னதே தான் ரிப்பீட் பண்ணிகிட்ருக்காங்க. அதோட பில்லர்ஸ் வந்துட்டு இருக்கிற ஹைட் அண்ட் 4 கைண்ட் ஆஃப் பில்லர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் அதே தான் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்லைடில். அவ்வளோதான். அது இப்போ நம்ம பார்த்தது என்னென்னா நாயக் ஸ்டைல், ஓகேவா? அதில் எக்ஸாம்பிளாக நமக்கு ஸ்ரீரங்கம் ஒன்று அண்ட் மதுரை ஒன்று எக்ஸாம்பிள். அதுக்கடுத்து கடைசியாக நம்ம ஹொய்சால ஆர்கிடெக்சருக்கு வரோம். விச் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் லேட்டர் சாளுக்கியன் ஆர்கிடெக்சர். வந்துட்டு 1015 to 1300 AD வரைக்கும் இருந்திருக்கு. இது வந்துட்டு செகண்ட் மில்லினியம்னு சொல்லுவாங்க. ஒரு லார்ஜ் ஏரியா ஆஃப் டெக்கன். இந்த டைப் ஆஃப் டெம்பிள் ஆர்கிடெக்சர் எல்லாமே வந்துட்டு ஒரு செப்ரேட் ஸ்டைலாக தான் இருக்குது. லைக் இதோடையும் மிக்ஸ் பண்ணாமல் இல்லை எதுலையோடையும் இன்ஸ்பயர் பண்ணாமல் அப்படிலாம் இல்லாமல். இந்த சாளுக்கியன் ரூல் வந்துட்டு ஹொய்சாலாவில் வர்றப்போ லைக் என்டையர் அந்த மொத்த இடத்தையும் வந்துட்டு அவங்க டைனஸ்டியாக மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ரொம்ப டாமினண்ட்டாக ரொம்ப மெச்சூர்டாக அந்த ஸ்டைலில் லுக் ஆக ஆரம்பிச்சிது. ஏன்னா இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக வந்தது 11th and 13th century இந்த ரேஞ்சில் வந்துது. அண்ட் வெரி லார்ஜ் நம்பர் ஆஃப் டெம்பிள்ஸ் அவங்க எரெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இங்கே வந்துட்டு கிராஃப்ட்மேன்ஸாக யாரை வச்சுருக்காங்கன்னா, மைசூர்லேயே இதுக்குன்னு இருப்பாங்கள்ல கிராஃப்ட்ஸ்க்குன்னு, லைக் கிராஃப்டிங் ஸ்கல்ப்சரிங்குன்னு, அவங்கள தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சாளுக்கியன் ஹொய்சாலா பில்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி ஃபைன் கிரைன் ஸ்டோனில் பண்ணுறாங்க. இவங்க க்ரீனிஷ் அண்ட் ப்ளூஷ் பிளாக் க்ளோரோட்டிக் அது டெக்ஸ்சரில் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் இவங்களது எல்லாமே எப்படி இருந்துச்சுன்னா, கம்பேரிங் டு திராவிடியன் ஓவர்லாப் அந்த மாதிரிலாம் இருந்தும் ஒரு மாதிரி யூனிக்காக இருக்க ஆரம்பிச்சிருக்கு. அவங்க பீரியட்லேயே வந்துட்டு 80 to 100 டெம்பிள்ஸ் கிட்ட கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டைலோட கேரக்டரிஸ்டிக் எப்படி இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட் வந்துட்டு த கான்ஃபிகரேஷன் ஆஃப் பில்டிங் அண்ட் த ஷேப் ஆஃப் த பிளான். அது எப்படி இருந்துச்சுன்னா, காமனாக ஒரு சிங்கிள் செல் தான் அண்ட் பில்லர்டு வால். அதில் மல்டிபிள் அண்ட் டபுள் டெம்பிள்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு ட்ரிபிள், குவாட், 5, 6 அந்த மாதிரி கூட டெம்பிள்ஸ் லைக் ஷ்ரிம்ஸ் செல்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டெல்லேட் ஆர் அஸ்தபந்த்ரா பிளான், இதுதான் எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் த வால் சர்ஃபேஸ், ஜென்ரல் எஃபெக்ட் வந்துட்டு அவங்க எவ்வளோ லைக் ரொம்ப மைன்யூட்டாக எவ்வளோ கார் பண்ணியிருக்காங்கன்னு இந்த இடத்துல நமக்கு தெரியும் இந்த பில்டிங் பார்த்தா. ஏன்னா அவங்க பில்லர்டு வால்ஸ் ஆஃப் விமானால 3 ஹரிசாண்டல் டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வால்ஸ் ஆஃப் பில்லர்ட் ஹால்டர் 2 ஹரிசாண்டல். அதுக்கடுத்து ஃபார்மேஷன் ஆஃப் டவர் ஆர் ஷிக்காரா வந்துட்டு ஒரு கீ நோட் ஸ்டைலாக இருந்திருக்கு அந்த இடத்துல. ஏன்னா அவங்க த டிசைன் ஆஃப் பில்லர் ஆர்டர் வந்துட்டு
ஆப்வியஸாக ட்ரெவிடியன் ஸ்டைல்லேருந்து இது பண்ணியிருக்காங்க. 4 ஸ்கொயர் பிளான்ஸ் இருக்குது. இதுக்கு எக்ஸாம்பிளாக செனகேஷவா டெம்பிள் வெள்ளூரில் இருக்கிறது கொடுத்துருக்காங்க. இது எனக்கு படித்த ஞாபகமே இல்லை, ஆனாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க இன்கேஸ் இந்த ஹொய்சாலா ஸ்டைலுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக கேட்டால் இது கொடுக்கணும் நம்ம. அண்ட் அந்த பில்டிங் பற்றி பேசியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சொன்னதே தான் இப்போவும் சொல்கிறேன். லைக் பில்டிங்கோட பிளான் பார்த்துக்கோங்க. சிமிலராக எல்லா பில்டிங்க்கும் இந்த மாதிரி பிளான் தான் இருக்கும். அண்ட் அதோட பேசிக் கேரக்டரிஸ்டிக் அதோட பிளான் பார்த்துக்கிட்டு மித்ததை எழுதிக்கிட்டால் ஈஸி தான். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.